அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. கும்பராசி கும்ப லக்ன நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் ராசிக்கு 10வது ஸ்தானம்னு சொல்லப்படுற தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் மாதம் முற்பகுதியில் மேச ராசியிலேயே ஆட்சி பலத்தோட சஞ்சரிக்கிறாருங்க. மாத பிற்பகுதியில் ரிஷபராசிக்கு இடம்பெயர்ற செவ்வாய் பகவான் குருவோட சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துறாருங்க. குருவும் செவ்வாயும் 10வது ஸ்தானமான தொழில் ஸ்தானத்துக்கூட தொடர்பு பெறாங்க. நேர் 7ஆம் பார்வையா அவங்க பார்க்கறாங்க. குரு பகவான் கும்பராசிக்கு தனாதிபதி மற்றும் லாபாதிபதிங்க. வருமானத்துக்கும் லாபத்துக்கும் அதிபதியான குரு பகவான் தொழில் ஸ்தானத்தோட தொடர்பு இருக்கும்போது தொழிலில் லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. தொழிலில் சீரான வளர்ச்சி பெறுங்க. உங்களோட தொழிலுக்கு தேவையான நல்ல நல்ல வேலையாட்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைவாங்க. அதனால் தங்கு தடை எதுவும் இல்லாத தொழில் நல்லா நடக்குங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் சக பணியாளர்களால் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க. உங்களோட உயர் அதிகாரியும் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ரமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, இது போன்ற நல்ல பலன்களை எல்லாம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாத புதிய தொழில் நுணுக்கங்களை உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு நல்ல மனிதர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நீங்கள் கற்றுக்கிட்ட தொழில்நுட்பங்கள்லாம் பிற்பாடு உங்களுக்கு நல்ல முறையில் பயன் தருங்க. புதிய விஷயங்களை தேடி படிக்கிறதன் மூலம் கற்றுக்கிறதன் மூலம் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குங்க. இது ஒரு நல்ல அஸ்திவாரமாக உங்களுக்கு அமையுங்க. தொழிலுக்காக வண்டி வாகனங்கள்லாம் இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. டிரான்ஸ்போர்ட் போன்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் நல்ல பலன் தருங்க. அடுத்ததாக திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் மாத முற்பகுதியில் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே போல் 2வது திருமணத்துக்காக முயற்சிக்கிறவங்களுக்கும் மாத முற்பகுதி உங்களுக்கு உகந்ததாக அமையுங்க. குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு மாத பிற்பகுதி நல்லா இருக்குங்க. குழந்தையோட ஆரோக்கியமும் மாத பிற்பகுதியில் சிறப்பாக அமையுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு சில கவனச்சிதறல்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை அவங்ககிட்ட இருக்குங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க தெரியுது. உங்களோட காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனி கவனம் எடுத்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதனால் நீங்கள் நல்ல முறையில் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் பேசியே சமாளிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க. பொருள் வரவுக்கும் எந்த பஞ்சமும் இல்லைங்க. அதிக ஆசைப்படாத மட்டும் இருந்தால் போதுங்க, மற்றது எல்லாமே நல்லா இருக்குங்க. அடுத்ததாக கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கம்பாரிசன்ஸை தவிர்க்கணுங்க. அதுவே உங்களோட பாதி பிரச்சனைகளை குறைச்சிருங்க. கும்பராசிக்கு ராசிநாதனான சனி பகவான் இந்த மாதத்தில் வக்கரகதியில் இருக்கிறாருங்க. அதாவது கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியே வக்கரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. ராசிநாதனே வக்கரமாக இருக்கிறதுனால பிடிவாத குணம் அதிகமாகுங்க. உங்களுக்குள்ள ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்கு வெளியில் நீங்களும் போக மாட்டீங்க, அதுக்குள்ளே யாரையும் அனுமதிக்க மாட்டீங்க. இது போன்ற வகையில் நிறைய கட்டுப்பாடுகள், ரூல்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை இந்த வக்கர சனி ஏற்படுத்துவாருங்க. சரியான முடிவாக இருந்தாலும் அது தவறான முடிவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக செயல்படுத்துகிற புடிவாக தான் உங்கள்கிட்ட இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. அதனால் மன அமைதிக்கும் மன சாந்தத்துக்காக தியானம் பண்ணணுங்க. அடிக்கடி கோயில்களுக்கு போயிட்டு வரணுங்க. குடும்பத்தோடவோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோடவோ அதிக நேரத்தை செலவிடுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வருங்க. கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தை போல இல்லாமல் இந்த மாதத்தில் ஒரு சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக வியாபாரிகளுக்குங்க, வியாபாரம் செய்கிற இடத்துல இருந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறையுங்க. அதனால் லாபங்களும் அதிகமாகுங்க. சகோதர சகோதரி வகையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள்லாம் இப்போ நீங்குங்க. அதற்கு அடுத்ததாக கணவனாக இருந்தால் மனைவி வீட்டாரோட, மனைவியாக இருந்தால் கணவன் வீட்டாரோட இருந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் அதிக கவனத்தை செலுத்தணுங்க. ஜென்மச்சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் மன ஆரோக்கிய விஷயத்துலையும் எப்போவுமே கவனமாக தாங்க இருக்கணும். ஆல்ரெடி உடம்பு பிரச்சனைக்காக மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறவங்களாம் தவறாத அதை கடைப்பிடிக்கணுங்க. ஒரு சிலருக்கு நோய்கள் கண்டறியப்பட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் தொழில் மற்றும் உத்தியோகம் நல்லா இருக்குங்க.
மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.